கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி சிறிய ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே வந்திருக்கிறவருடைய ஒவ்வொருவனுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமீன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி ஆண்டவருடைய உரத்த சத்தம் கேட்கிறது. அதற்கு ஏசாயா, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னது போல ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர் இங்கே என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் சிட்டி ஏஜி சர்ச்சு இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் ஜேம்ஸ் வில்லிங்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஒன்று பிரதர் ஜேம்ஸ் வில்லிங்சன் ஐயா. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஒரு சாரி கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 3 வருஷம் இருக்குது, 2-3 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் திருப்பூர் வர்றேன், உங்கள் சர்ச்சில் மேலே ஏஜி சர்ச்சில் நான் மெசேஜ் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தார். நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். அவர் வர்ற அன்னைக்கு காலையில் 7 மணி சர்வீஸ்க்கு நான் அட்டன் பண்ணிட்டேன். பிரதர் வந்து 11 o'clock 10:30க்கு வரணும். திடீர்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா, இன்றைக்கி ஒரு சர்ச்சில் மெசேஜ் எடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் 9 மணிக்கு வந்தே ஆகணுன்ட்டாங்க. அவரை சந்திக்க முடியாமல் போனதற்காக அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி பிரதர். ரெண்டாவது, டேனியல் பிரதரை மறக்க முடியாது. எத்தனையோ மக்கள் இருந்தாலும் கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு பிளைண்டு 150க்கு மேலே பிளைண்டு கண்ணு தெரியாதவங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸ் டைமில் அது வாழ்க்கையில் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு நல்லா தெரிகிறவங்களுக்கே இன்றைக்கி வேதம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? காது கேட்காத சூழ்நிலை இருக்கிற மக்கள், கண்ணு தெரியாத மக்கள் அன்றைக்கி பாடின பாடல் இன்னும் வீடியோ வச்சுருக்கேன். பிரதருக்கு தெரியாது, நான் வீடியோ வச்சுருக்கேன். கண்ணு தெரியாத ஒரு மக்கள் வந்து அன்றைக்கி பாடின பாடல்கள், நான் கொடுத்த செய்தி, இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வாய்ப்பை கொடுத்தது கடவுள் கொடுத்தாரு. ஆனாலும் கடவுள் எந்த காரியத்தையும் நேராக செய்யாமல் இருந்தாலும் டேனியல் பிரதர் மூலமா அங்கே ஒரு கிணத்துக்கடவு பகுதியில் ரொம்ப ரொம்ப கிராமம், அதில் ஊழியம் செய்வதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மூன்றாவதாக மார்ட்டின் செலியன் பிரதர் இங்கே வந்து வரலன்னு நினைக்கிறேன். அவர் மறக்க முடியாது எனக்கு. ஏன் மறக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஜி சர்ச்சுக்கு இணைப்பு பாலமாக இருந்தவர் அவரும் ஒருவர். முக்கியமான ஒரு பிரதர் அவர் ரீஜனல் மேனேஜராக திருப்பூர் பகுதியில் இருக்கும் பொழுது, கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது, திருப்பூர் பகுதிக்கு வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது டிஎம்பியில் அவர் இருக்கார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. பொதுவாக இந்த பேங்க் மேனேஜர்ஸ் யார் வந்தாலும் சரி, நான் யாரையும் சந்திக்க விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்டிங். அப்படித்தான் மார்ட்டின் செலியன் பிரதர் என்னை வந்து சந்திப்பதற்கு டிஎம்பி மேனேஜர் மூலியமாக எனக்கு ஒரு தகவல் கொடுத்தார். அப்போது இல்லை, ஐம் சாரி மேனேஜர்கிட்ட, ஐம் சாரி நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேண்டாம், நான் சாதாரணமாக அப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலன்னு சொல்லிட்டேன். திரும்ப 6 மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய கம்பெனி பெயர் கிறிஸ்கோட்டனுங்கிற பெயரை அவர் எப்படி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அவரே எனக்கு கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா, பிரதர் இதயச்சந்திரன், உங்களை நான் பார்க்கணுமே, அவர் டைம் கிடைக்குமான்னு கேட்டார். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா அவர் கொடுத்த வார்த்தை பிரதர்ன்ட்டார். உங்களுக்கு திருப்பூர் பகுதியில் பிரதருங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கம்மி தான். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதுவுமே பேசலை. நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன், உங்களை பார்க்க முடியல, இப்போ வந்திருக்கேன்னு எதுவுமே பேசாமல் உடனே வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னோட அக்கௌண்டெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்கில் இருக்குது. அப்போ வந்து அவர் என்கிட்ட பேசும் பொழுது,
நீங்கள் உங்கள்கிட்ட பிஸ்னஸ்க்காக நான் வரல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்களை கேட்டு வரல, டீம் மீட்டிங் ஒன்று நடக்குது, அதில் ஒரு ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். எனக்கு அப்போ மைக்கு பிடிச்சே பேச தெரியாது. மைக்கு பிடிச்சி அதை சாதாரணமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எமோஷன் ஆயிடுவேன், அழுதுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாம் யாராவது ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் பேசுங்க, வரவேற்குங்க அப்படின்னு சொன்னாலே என்னால் வரவேற்க முடியாது, எமோஷன் ஆகி அழுதுருவேன். ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாலே. அப்போ தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது 2 months டைம் கொடுத்துருந்தாரு. இப்போ வெரி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு 7 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அப்போ நான் இங்கே ஏஜி சர்ச் மூலிமா எனக்கு டீம் மீட்டிங்கில் ரத்னா ரீஜன்ஸில் பேச வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பேசவே தெரியாது. அப்போது அவர் என்ன சொன்னீங்க, தாராளமாக பேசுங்க, உங்களோட டீம் நீங்கள் ஃப்ரீயாக பேசுன்னு சொல்லும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட டைமு 45 minutes. ஆனால் அன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன். என்ன பேசினேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் மார்ட்டின் பிரதர். இன்றைக்கி ஏஜி சர்ச் மூலிமா இப்படி வாய்ப்பு கிடைத்து அன்னைக்கு தான் முதல் மைக்கு பிடிச்சி பேசுகிறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 125 தேவாலயங்களுக்கு மேலாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல கூட எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுன்னு நான் கேட்கல. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை நிறைய இடத்துல செய்துட்ருக்கேன். இந்த டீம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஜிஸில் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாலே எனக்கு இதில் ஈரோட்டில் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஈரோட்டில் அழைப்பு கொடுத்தது, ஈரோட்டில் போய் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, புதுக்கோட்டைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. யோசிக்கவே இல்லை. திருப்பூர்லேருந்து 2.5 மணி நேரத்தில் புதுக்கோட்டை போயிருக்கேன், 2.5 hours. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு பேசுகிறதுக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எத்தனையோ பொது இடத்துல போயிருந்தாலும், நான் ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், சர்ச்சஸ்க்கு நிறைய வர எல்லாம் இருந்தாலும் இந்த இணைப்பு பாலங்கிறது வந்து ஏஜி சர்ச்சுக்கு எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். டீம் மீட்டிங் இது இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது, மைக்கு பிடிச்சி பேசணும்னு தெரியாது. 125 ஆலயங்களுக்கு மேலே சென்றிருந்தாலும் அதுக்குடைய பேசுகிறக்குரிய வாய்ப்பு கொடுத்தது இந்த ஏஜி சர்ச் தான். அதை நான் தலை வணங்குகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருந்தார். ஆகவே ஜேம்ஸ் பிரதர், டேனியல் பிரதர், மார்ட்டின் பிரதர் 3 பேர்த்தையும் இந்த ஏஜி சர்ச்சில் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு உங்களையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் இதயச்சந்திரன். என்னுடைய மனைவி ஜெயரூபி இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒரு பெண் மூத்தவர்கள் MBA அமெரிக்காவில் முடிச்சுட்டு போன மாதம் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இப்போ என்னோட பிஸ்னஸில் இருக்காங்க. 2வது மகள் MBA இன் பெங்களூரில் படிக்கிறாங்க. இது என்னுடைய குடும்பம். கிறிஸ்காட்டன் என்பது என்னுடைய கம்பெனி. இது ஒரு பக்கம். இது இப்போ கரண்ட்டில் இருக்கிறது இல்லையா? கரண்ட்டில் இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி என்னுடைய குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ் இருக்குது, போயிட்டுருக்கு. கரண்ட்டில் இருக்கிற சூழ்நிலையில் ஓகே. இப்போ நடப்பில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பெரிய இருக்கலாம், ஒரு சாதாரண லெவலில் இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்பு இதயச்சந்திரன் யார் என்று சொல்ல ஒரு கேள்வி வரும் இல்லையா? எல்லாருமே சாதாரணமாக டக்குன்னு மேலே வர முடியாது. கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, அருமையான தலைப்பு, அதுக்கு ஒரு அழகான விளக்கமும் டேனியல் பிரதர் கொடுத்தார். யுவர் ஸ்டோன்ஸ் ஆர் ஒன்லி டெம்பரரி. நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே நிரந்தரம் அல்ல. அதற்கு உதாரணம் என்னையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டால், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வால்பாறை பகுதியில். 1971ஆம் ஆண்டு நான் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பஞ்சம்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பஞ்சத்தில் பிறந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது, அரிசி சாப்பாடு கிடைக்காது. அப்போ 1.5 வயசு ஆகும்போது இந்த அரிசி சாப்பாட்டுக்காக அழுதுருக்கேன் நான். அப்போ அழுகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பாட்டி எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லுவாங்க, ருக்குமணி, எங்கள் அம்மா பேர் ருக்குமணி, ருக்குமணி ஏன் பையன் அழுகிறா? அக்கா அவனுக்கு சாப்பாடு இல்லை. என்னாச்சு அப்படின்னு, இல்லை கப்பக்கிழங்கு வாங்குறதுக்காக போயிருக்காங்க, வந்தோடனே கப்பக்கிழங்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான், இல்லை அவன் அரிசி சாப்பாடுக்காக அழுகிறான். அப்படி ஒரு பஞ்சம். 71ஆம் ஆண்டு நான் பஞ்சம். 71ஆம் ஆண்டு நான் வால்பாறை பகுதியில் பிறந்தேன். என் சொந்த ஊர் வந்து காங்கேயம் பகுதியில் கண்ணபுரம். எனக்கு காங்கேயம் பகுதியில் வந்து
எல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. வால்பாறை பகுதியிலும் எனக்கு நிறைய பேர் நல்லா தெரியும். இப்பவும் நான் வால்பாறை பகுதி போயிட்டு வந்துட்டுருக்கேன். சாதாரணமாக என்னுடைய தாய் ஒரு தேயிலை காடிலே ஒரு கொழுந்து பறிக்கிறவங்க, ஒரு பிளக்கிங் சொல்லுவாங்க, சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க. என்னுடைய தகப்பன் வந்து கார்பெண்டர் வேலை செய்கிறவர். எனக்கு ஒரே ஒரு அண்ணன், 2 பேர் தான் எங்கள் வீட்டில். நாங்கள் எங்களோட சின்ன குடும்பம் தான். அப்படி அங்கே படித்து வளர்ந்து ஒரு சூழ்நிலையில் +2 முடிக்கும் பொழுது அடுத்த படிப்புக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப பஞ்சம், அதாவது தண்ணி பஞ்சம்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்படி இருக்குது சூழ்நிலை. எங்கள் இப்போல்லாம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாற்றுன்னு சொல்லுவது போல், அப்போ திருப்பூருக்கு மாற்றிட்டா தண்ணி கிடைக்காது. அப்படி தண்ணி பஞ்சத்துமான ஒரு சூழ்நிலை. சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து நான் காலேஜில் சேர படிக்க வரும் பொழுது பிகாம் எனக்கு ரொம்ப விருப்பமான கோர்ஸ்னு சொல்லி பிகாமில் சேரும்போது எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. இது ஏற்கனவே நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே டீம் மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல நேரம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லிவிட்டு ஒரு சின்ன செய்தி மட்டும் கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு 300 ரூபா பணம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் வீட்டுக்கு போகிற வால்பாறை. அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மாட்ட சொல்லும்போது அம்மா என்ன பண்ணாங்க, உன் பணம் இல்லையாடா, சரி பரவாயில்ல, அப்பாவுக்கும் கையில் பணம் இல்லை, நீ சரி பக்கத்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாட்ட போய் தோடு வாங்கி வச்சு அதில் 300 ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பிகாம் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்க. அதையும் வாங்கி கொண்டு வந்து அதில் பிகாம் சேர்ந்து படித்து 3 ஆண்டு காலங்கள் முடித்து விட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. படித்தாச்சு, குடும்ப சூழ்நிலை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது தான் எனக்கு அங்கே ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு டைப்பிஸ்ட் வேலை கிடச்சிது. 700 ருபீஸ் சேலரி ஃபஸ்ட்டு. அந்த 700 ரூபா சம்பளத்தில் 18 ஹவர்ஸ் 18 மணி நேரம் நான் வேலை செய்யணும். அதனுடைய கஷ்டங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். தண்ணி இருக்காது. சைக்கிளில் வந்து 9 கிலோமீட்டர் நான் வரணும். 9 கிலோமீட்டர் வந்து நைட்டு 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போகணும். காலையில் 8 மணிக்கு நான் வந்துடணும். லேபர்லாம் வர்றதுக்கு முன்னாடி 8 மணிக்கு நான் போயிடணும். இப்படியெல்லாம் ரொம்ப பயங்கரமான சிரமத்தில் அதுக்கப்புறம் 700 ருபீஸ் சேலரியில் வந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆனால் அப்புறந்தே நான் திருப்பூருக்கு வந்து 89 வரும்பொழுதே சிஎஸ்ஐ சேன் பால் சர்ச்சில் தான் நான் மெம்பரானேன். அப்பிருந்து இதுவரைக்கும் 35 ஆண்டு காலமாக அந்த ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு இக்கட்டான நிலைமை. என்னுடைய தகப்பனும் இறந்து விட்டார். நான் படிக்கும் பொழுதே என்னுடைய தாய் மாத்திரமே. என்னுடைய அண்ணனும் சாதாரண கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் ஒரு சாதாரண கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராக்கெட் மாதிரி இப்படி போகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சொன்னால் நீங்கள் நிறைய டைம் இருக்க முடியாது, இருக்குது 3-4 ஹவர்ஸில் சொல்லவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்குது. பல அவமானங்கள், கேவலங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வாங்கி உட்கொண்டு அதிலிருந்து மேலே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக நான் வந்தேன். அந்த ஜெனரல் மேனேஜராக ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு திருமணமெல்லாம் ஆகி குழந்தைகள் உருவாயிட்டாங்க. ஆனால் 1 வாரம் என்னோடய குழந்தைகளாக பார்க்காம நான் வேலைக்கு போயிருக்கேன். 1 வாரம். ஏன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவேன். அப்படியே டே நைட் ஒர்க் பண்ணால் காலையில் வரும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. வந்தோன்னே நான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு போயிடுவேன். என் ஒய்ஃபை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போய் அவங்க இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி 1 வாரம்லாம் என்னுடைய பிள்ளைகளை பார்க்காம கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் உண்டு. இதெல்லாம் கடந்து ஒரு அவமானத்தின் மத்தியிலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கும் என்னால் போக முடியாது. ஏன்னா ஒர்க்கு இருக்குது. சாட்டர்டே சண்டே எல்லாம் டே நைட் ஒர்க் பண்ணுவேன். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன். அப்போ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு வரும்பொழுது அங்கேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியல, எங்கள் வீட்டுக்கே தெரியாது. நான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ எங்கே இருந்தது தெரியுங்களா, என் ஒய்ஃபை நான் வேலைக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் 8:30க்கு எப்பவும் போல் நான் கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி நேராக சிதம்பரம் பார்க் வந்துடுவேங்க. சிதம்பரம் பார்க் தானே இது, இந்த வஉசி பார்க்கு, சாரி, அந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு மத்தியானம் வரைக்கும் உட்காந்துட்டு கடலை பூரி தண்ணி ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் அதை நான் டைம் பாஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. 1 மாதம் அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது சாயந்தரம் கிளம்பி நான் என்ன பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடும், வேலைக்கு போகிற மாதிரியே போவோம். 1 மாதம் எங்கள் வீட்டுக்கே தெரியாது. இது எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட கெஞ்சின 2005 நான் கடவுள்கிட்ட மண்டிட்டு கெஞ்சினேன். கடவுளே, ஆண்டவரே, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை. அதில் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன்,
கண்டிப்பாக அதை வந்து நான் உண்மையாக இருப்பாண்டவர் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கொடுன்னு சொல்லும்போது 2008 வரைக்கும் அதுக்காக கெஞ்சி அழுதுருக்கேன். கண்ணீர் விடாத நாட்களே இல்லை. அப்படி அழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்கும் போது எனக்கு யாருக்குமே துணை இல்லை. எல்லாருமே கைவிட்ட ஒரு நிலைமை. அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து என் ஒய்ஃப் மூலிமா நான் வந்து கிறிஸ் காட்டன்கிற கம்பெனியை தொடங்கினேன். கிறிஸ் காட்டன் என்பதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ் என்பது நம்முடைய கிறிஸ்துவத்தை குறிக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது பேரே கிறிஸ்துன்னு வச்சு காட்டனுங்கிற என்ற தொழிலை பின்னாடி வச்சேன். இது இருந்தால் தான் அது நடக்கும் என்று சொல்லி அது முதலாக கிறிஸ் காட்டன் சாதாரண நிலைமையில் அதை தொடங்கும் பொழுது நைட்டெல்லாம் ஒர்க் பண்ண கம்ப்யூட்டர் தெரியாது எனக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் கம்பெனி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் வாங்குறேன். என்னோடய ஒய்ஃபோட லோன் போட்டு அந்த கம்ப்யூட்டர் வாங்குகிறேன். கம்ப்யூட்டர் வாங்கி அவங்களுக்கு இபியில் லோன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லோன் வாங்கி அதிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் கற்றுட்டு 5 கஸ்டமரில் ஐரோப்பா கண்டத்தில் 5 கஸ்டமரை நான் என்னோடய இதில் பிஸ்னஸுக்கு கொண்டு வந்து சின்ன சின்ன பிஸ்னஸாக அவங்ககிட்ட ஒர்க் பண்ணேன். அப்படி சின்ன சின்ன பிஸ்னஸாக ஒர்க் பண்ணும்போது 2009 முதல்ல எனக்கு ஃபாரின் ட்ரிப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நானும் என்னோடய பிரதர் 2 பேருமே போகிறோம். முதல் போன நாடு ஃபின்லாண்டு. அப்போ அப்படி போகும்பொழுது ஃபின்லாண்டில் போய் இறங்கி கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கு நான் போனேன். 8 கஸ்டமரில் சந்தித்து அவரோட பேசி அங்கேருந்து என்னுடைய வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நான் தொடங்கும் பொழுது 2009 கிறிஸ் காட்டன் ஆரம்பித்து லேசான ஒரு சின்ன ஒரு ஜீரோவில் ஆரம்பிச்சது. என்கிட்ட எந்த பணம் கிடையாது. ஜீரோவில் ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்றைக்கு படிப்படியாக திருப்பூரில் உங்களுக்கு தெரியும் டாமினேஷன்ஸ் நிறையா இருக்கும். வளர விடுறதுக்கு முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. ஆனால் அதிலும் கிறிஸ் காட்டன் என்ற பெயருக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கார். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, கடவுளே நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, யாரையும் ஏமாற்ற மாட்டேன், அந்த பணத்தில் கொஞ்சம் யாருக்காவது உதவி செய்வேன், எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி நான் வாங்கினது தான் அந்த கிறிஸ் காட்டன். சும்மா கிடைக்கல. பல அவமானங்கள், கேவலமான சூழ்நிலைகள், ஒரு கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வாங்கி உட்கொண்டவன் நான். ஆனால் அதிலிருந்து கடவுள் என்னை பிரித்து எடுத்து இன்றைக்கு கிறிஸ் காட்டனை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம மார்ட்டின் பிரதர் சொல்லலாம். மார்ட்டின் பிரதர் வந்து எனக்கு நான் பிஸ்னஸ் தொடங்கி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வரும்பொழுது என்னுடைய கம்பெனியினுடைய டேர்ன் ஓவர், அதாவது நான் ஜீரோலேருந்து நான் மட்டும்தான் ஆரம்பித்தேன். அவர் வரும்பொழுது ஒரு 100 பேர் என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நான் 3 கோடி ரூபாய்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் வருஷம் முழுவதும் என்னுடைய கம்பெனி டேர்ன் ஓவர். ஆனால் இன்றைக்கு அங்கேருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்து மார்ட்டின் பிரதர் மூலியமா எனக்கு டிஎம்பியில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி டிஎம்பியில் மூலியமாக ஒர்க் பண்ணும் பொழுது இன்றைக்கி என்னோடய கம்பெனியில் 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 25 கோடி ரூபாய்க்கு மேலே நான் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் இது சாதாரணமாக கிடைச்ச காரியமே கிடையாது. இதுக்கு கீழே எவ்வளோ அவமானங்கள், ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் போயிருக்கு. இப்போவும் பல மோசமான அனுபவங்களை அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் ஒருத்தருடைய வளர்ச்சி யாருக்குமே பிடிக்காது. அது குறிப்பாக யாருன்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் இல்லையா, சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காது. இதுக்கு இடையில் 2011 என்னோட கம்பெனி வளர்ச்சியாகி எனக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்போ இன்வைட் பண்ணும்போது நான் சாதாரணமாக எடுத்துட்டேன், எனக்கு எதுக்கு அவார்டு அப்படின்னு சொல்லி. நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட், இந்த சின்ன குழந்தைகளாக இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணுற பார்ன் பேபிஸ், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கு என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. என்னோட டேட்டாஸ் எல்லாம் கம்பெனிஸ் எல்லாத்துடைய டேட்டாஸும் ஃப்ரான்ஸில் இருக்கும். அப்போ அங்கே செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸில். அப்போ கிறிஸ் காட்டனை செலக்ட் பண்ணும்போது நான் சாதாரணமாக எடுத்துகிட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் அதை நம்பலை. அப்படி நம்பாத ஒரு சமயத்தில் கூட நான் என்ன பண்ணேன்னு இது எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் வந்து எனக்கு இன்வைட் பண்ணாங்க, உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்குறதுக்காக நான் என்ன பண்ணேன், அது நான் ஸ்பெயின் எம்பசியில் கூப்பிட்டு நான் கேட்கும் பொழுது எஸ் இது நான் கரெக்டு, நீங்கள் வரலான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ டெல்லியில் நான் வந்து கான்டாக்ட் பண்ணி டெல்லியிலையும் கேட்குறேன், நம்ம எம்பசி இந்தியன் எம்பசியில் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த அவார்டுக்கு நீங்கள் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நான் இங்கேருந்து போகிறேன். மிகப்பெரிய ஒரு பில்டிங், 2800 ரூம் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல், மெலியா கேஸ்டிலான்னு சொல்லி மேட்ரிட் கேபிட்டல், ஸ்பெயின் கேபிட்டல் மேட்ரிட்டில் எனக்கு வந்து ஏர்போர்ட்லேயே பெரிய கார், இங்கேருந்து அவ்வளோ நேரம் BMW காரில் வந்து இன்வைட் பண்ணி போகிறாங்க. 3 பிளாக் கேட்ஸ் மாறு என்னை பாதுகாப்பாக. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒன்றுமில்லாத ஒரு ஆள். ஸ்பெயின் நாட்டில் வந்து அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு இன்வைட் பண்ணும் பொழுது பெரிய இதாக எடுத்துக்கல. ஆனால் அந்த அவார்டு சும்மா வாங்கலை, கிட்டத்தட்ட 18 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அந்த 18 கண்ட்ரிலேருந்து இந்தியாவிலேருந்து நான் மட்டும்தான். இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது முதல் கேள்வி என்னை கேட்டுட்டு 10வது கேள்வி வந்து 10 பேருக்கு அப்புறம் தான் என்னை கேட்பாங்க. எப்போ கேட்பான்னு சொல்ல முடியாது, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க.
5வது கேள்வி கேட்பாங்க, 8வது கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்துல எல்லோரும் 18 கண்ட்ரிஸ் 18 கண்ட்ரிலேருந்து ஒரு 200-300 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ இந்தியாவிலேருந்து போனது நான் மட்டும்தான். ஆனால் கூட வந்தவங்களுக்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவார்டுக்காக. அப்போ நான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன், பின்னாடி உட்காந்துருக்கேன். அப்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது. அனௌன்ஸ்மெண்ட் கையை கட்டி நான் கீழே குமிச்சு உட்காந்துருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ் காட்டன் கோயிங் டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலைன்னா, நமக்கு யார் கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்னாலும் நான் 3 டைம் அனௌன்ஸ் பண்ணி எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு ஜோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து, யூ ஆர் த ஃபஸ்ட் ப்ரைஸ், யூ ஆர் த வின்னர். ஏன்னு கேட்டிங்கன்னா, துபாயிலிருந்து ஸ்பெயின் மேட்ரிட்டுக்கு போகும்போதுக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இந்த 10 மணி நேரம் ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். என் மனதில் தூண்டுற ஸ்தோத்திர பலிகளே சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். ஏன்னா அது எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏதோ கூப்பிடுறாங்க அவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அவார்டு கூட நான் நம்பலை. ஆனாலும் கடவுள் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இருந்தது. ஏன்னா கிறிஸ் காட்டன் கம்பெனி ஒரு நாள் அவர் கீழே விடலை. இது வரைக்கும் அவர் வளர்ச்சி அடைந்து தான் கொண்டு வந்திருக்கார். அந்த வளர்ச்சிக்கு பின்னால் நிறைய போராட்டங்கள், அருமையான தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. யுவர் ஸ்டோம்ஸ் ஆர் ஒன்லி டெம்பரரி. வாழ்க்கையில் ஒரு வால்பாறை பகுதியில் சாதாரண நிலைமையில் இருந்த என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இந்த ஏஜி சர்ச் மூலியமாக எனக்கு ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்து, இன்றைக்கு பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னு கேட்கலாம். பேசவே தெரியாது எனக்கு. ஆண்டவர் மோசையை திக்கு நாவும் மந்தனா திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசையை 2 வயசுலேயே ஆண்டவர் அழிச்சிருக்கலாம். 2 வயசுலேயே இந்த குழந்தைகள்லாம் அழிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் அவரை மீட்டெடுக்கிறார் மோசையை. மீண்டும் மோசே ஒரு எகிப்தியன் ஒருவனை கொன்றுட்டு மணலில் போட்டு போதிச்சுட்டு மீதியான் தேசத்துக்கு தப்பிச்சு ஓடுகிறாரு. அரச கோபத்துக்கு பயந்து தப்பிச்சு ஓடுகிறாரு. அங்கே போய் மீதியான் தேசத்தில் 40 வருஷம் தன்னுடைய மாமன் எத்திரவனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் விட்டாரா? இல்லை. மீண்டும் ஊழியத்துக்காக அழைக்கிறார். அப்போவே அன்றைக்கு கொண்டிருக்கலாம், ஆண்டவர் அவரை சாவடிக்கல, கொல்லலை. மீண்டும் இந்த தண்டனை கொடுத்துருக்கலாம், அதுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கல. ஏதோ ஒரு நோக்கம், மோசேக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை தேர்ந்தெடுத்தது போல என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். வால்பாறை பகுதியில் இருந்த என்னையும் ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னது போல ஒரு கானான் தேசமாகிய ஒரு மோசமான இடத்துக்கு என்னை திக்கற்றம் பிள்ளையாய் இங்கே திருப்பூருக்கு அனுப்பி அங்கிருந்து படிப்படியாக ஆண்டவரோடு சேர்ந்து நான் உறவாடி, அதாவது பைபிள் படிக்கிறதுனா முதல்ல என்ன விபிஎஸ்ல இருக்கும்போது பைபிள் படிப்போம். வளர 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 அந்த அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் எப்படி வந்தது என்று கேட்டிங்கன்னா, பேசுகிறக்கு ஒரு வாய்ப்பு ஏஜி சர்ச்சு கொடுத்தாங்க. அதே போல் எங்கள் வீட்டுக்கு ஒரு சாதாரணமாக 3ஆம் வகுப்பு படித்த ஒரு ஐயா வருவார். வேத அறிவு ஞானம் உள்ள ஒரு ஐயா. வேட்டி கட்டியிருப்பார், ஷர்ட்டு போட்டு ஃப்ரீயாக வருவார். நல்ல மனுஷன். எவ்ரி சாட்டர்டே வந்து எங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள் 3-4 பேர் தான். என்னோடய அம்மாவோட சேர்த்து 5 பேர் தான் வீட்டில் இருப்போம். எவ்ரி சாட்டர்டே வந்து எங்களுக்காக பிரசங்கம் செய்வார், ஊழியம் செய்வார். 7 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஐயா கேட்டாங்க, ஐயா 7 வருஷமாக நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமாம் ஐயா. நல்லா பாட்டு பாடுறீங்க? ஆமாம் ஐயா. நல்லா வேதம் வாசிக்கிற ஸ்பீடாக வாசிக்கிறீங்களே? ஆமாங்க ஐயா. இப்படியே இருங்க ஐயா அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு அன்றைக்கி போயிட்டார். எனக்கும் என்னோட மனைவிக்கும் பயங்கர ஷாக். என்ன 7 வருஷமாக ஐயா அப்படி சொல்லிட்டு இருந்து திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் தான் முதலாக சின்னதுலேருந்தே விபிஎஸ்ல இப்போ சர்ச்சுக்கு போகிறது எல்லாமே டிசிப்ளினாக இருப்பேன். ஆனாலும் வேத அறிவு இல்லை எனக்கு. அதை கொண்டு வந்தது அந்த 3ஆம் கிளாஸ் படித்த ஐயா தான். அப்போ அவர் போனதுக்கப்புறம் வீட்டில் நான் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனம் ஒன்று வந்தது. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது சவுக்கு எடுத்து முதுகில் அடித்த மாதிரி ஒரு வசனம். எத்தனையோ வசனங்கள் உண்டு. ஆனாலும் இந்த வசனத்தை படித்ததுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தின் பாதைக்கு நான் எப்படி வந்தேன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக தான் நான் நினைக்கணும். என்னால் நம்பவே முடியாத ஒரு காரியம்.
ஏன்னா 125 ஆலயங்களுக்கு மேலாக ஊழியம் செய்திருக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பு வேத அறிவில்லாத எனக்கு எப்படி இது வந்தது என்று சொல்லும் பொழுது, எங்கள் வீட்டுக்கு வந்த ஐயா எங்களை உணர்த்தி விட்டார். சாதாரணமாக உணர்த்தல, அந்த உணர்த்துதல் வந்திருக்கிறனால தான் இன்றைக்கு அநேக இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். உணர்த்துதல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை மீண்டும் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அது என்ன அர்த்தம்னு கேட்டால், தவறாக நடத்தி நான் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஐயா சொன்னது போல் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் உங்களுக்கு நிறைய 7 வருஷம் 8 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த ஊழியத்தில் கேட்டு கேட்டு வசனங்களை கேட்டு கேட்டு காலத்தை பார்த்தால் நீங்கள் என்னைக்கோ போதகராக இருக்க வேண்டுமே. இப்போ மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியதாக்குன்னா மறுபடியும் உங்களுக்கு ஏபிசிடிலேருந்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மாதிரி ஒரு சவுக்கடை எனக்கு கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு பிற்பாடு அடுத்த வாரம் ஐயா வந்துட்டார். ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்ல இல்லை, அந்த வசனம் எங்களை உணர்த்திடுச்சு ஐயா. என்ன உணர்த்துச்சு? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை மீண்டும் போதிக்க வேண்டிய வசனம் படிச்சியா. என் மனசில் தாங்க முடியாத ஒரு வேதனை கலந்த சந்தோஷம் ஐயா அப்படின்னு. ஐயா நீங்கள் வேதத்தை படிங்க போதுன்ட்டு போயிட்டார். ஐயாவுடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் இணைப்பு பாலம் தான் ஏஜி சர்ச். ஏஜி சர்ச் மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலமாக எனக்கு கொடுத்ததுக்கு பிற்பாடு அநேக இடங்களில் ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் அநேக பிஸ்னஸ் மேன் ஊழியம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டஃபஸ்டான பிஸ்னஸ். அதாவது போராட்டம் ஜாஸ்தி, பயங்கரமாக போராடணும். இப்பவுமே போராடிட்டு தான் இருக்கேன். பயங்கரமாக போராடணும். அது எங்கேனா இடது கையில். பிஸ்னஸ் என்பது இடது கையில். இந்த பிஸ்னஸ் ரொம்ப போராட்டமான டென்ஷன் ஜாப் எங்களுது. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். பல லட்சம் லாஸ் ஆகலாம். இந்த சர்ச்சில் நீங்கள் அங்கே டீம் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி நான் லாஸ் ஆகிருக்குன்னு. அதை பற்றிலாம் கவலையே இல்லை எனக்கு. ஏன்னா இந்த கையில் இருக்கிறது பிஸ்னஸ். நான் சொல்கிறது இந்த கை, நல்லா கேட்டுங்க, இந்த கை பிஸ்னஸ். இந்த கையில் நான் பிஸ்னஸ் டென்ஷனோடு பண்ணிகிட்ருக்கிறேன். பயங்கர டென்ஷன். நீங்கள் பிஸ்னஸில் போய் சாஃப்டாக பேச முடியுமா? நடக்கவே நடக்காது. ஒரு 400 பேர் 500 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் நான் போய் சாதாரணமாக தம்பி நீ இப்படி பண்ணுப்பா, நீ இதை செய்யப்பான்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை. அது திருப்பூர் பிஸ்னஸ் அப்படி பண்ண முடியாது. இது இடது கையில் இருக்கிறது பிஸ்னஸ், வலது கையில் இருக்கிறது ஊழியம். இது எப்படி நீங்கள் பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் ஒரு அதிகாரமாக பேச முடியுமா? திட்ட முடியுமா யாரையாவது? ரெண்டையும் ஒன்று சேர்ந்து நான் கொண்டு போகணும். திட்டவும் முடியாது, இந்த இடத்துல அதிகாரத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து நான் கொண்டு போயிட்டு இருக்கணும். பிஸ்னஸையும் பார்க்கணும், என்னுடைய ஊழியத்தையும் பார்க்கணும். ஊழியம் என்பது சாதாரண காரியம் இல்லை. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், பிரதர்களெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கடுமையான ஊழியம். ஊழியத்தில் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற ஊழியம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ துறையுடைய தலைவராக பிஷப் தீமோத்தி ரவீந்திர ஐயா அவர்கள். தீமோத்தி ஐயா அவர்கள் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க குடும்பத்தை நண்பர். அவர்கள் எனக்கு ஒரு நாள் என்னை செக் பண்ணார். என்ன செக் பண்ணாருன்னா, ஐயா நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டார். ஐயா நான் போகிறேன். அப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிங் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு. சரி நான் ஒரு சொல்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறீங்களான்னாரு. சரியா போகிறேன். பரவாயில்லையா அப்படின்னா, பரவாயில்ல. கிராமம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமம் எப்படி பண்ணிருக்கிறோம்னா, குன்னத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி மேக்க போகணும். மேக்கன்னு சொல்லுவோம்னா வெஸ்ட் சைடு போகணும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆலயம். மேலே சிலுவை உடஞ்சிருக்கும், ஓடெல்லாம் உடஞ்சிருக்கும், முன்னால் ஸ்டெப் இருக்காது. உள்ளே போய் உட்காரும்போது 5 பேர் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஆனால் நான் போயிருக்கிறது என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகள் 2 பேர், என்னுடைய தாய் 3-4 பேரும் இந்த வந்திருக்க அதே ஆடி காரில் தான் அங்கே போயிருக்கேன். நான் பெருமையாக சொல்லலை, இருந்தாலும் அந்த காரியத்தில் அதுக்காக போயிருக்கேன். உள்ளே போய் பார்த்தா 5 பேர் தான் இருக்காங்க. 1000 வந்தார். வந்து பார்த்துட்டு ஐயா ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னாரு. ஓகேயா, நான் ஒன்றுமே சொல்ல. அந்த சேர் எடுத்து வச்சுன்னா கீழே உட்காந்துட்டேன். இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க, கீழே உட்காந்துட்டு. அப்போ முதலாக அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி ஓட வேண்டும்ங்கிற சப்ஜெக்ட் அன்றைக்கி எடுத்தேன். ஓட்டம் அப்படின்னு சொல்லி, பந்தய ஓட்டம் எப்படி வேதாகமத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது, ஓட்டப்பந்தயத்தை ஆண்டவர் எப்படி பொருத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயத்தை குறித்து வேதாகமத்தில் இருக்குது. அது நல்ல ஒரு அருமையான காரியம். அதை குறித்து சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பிற்பாடு பிஷப் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிருக்காரு,
இதயச்சந்திரன் ஒரு பிரதர் அனுப்பிச்சேன். அவர் வந்தார், ஊழியம் செஞ்சார். எப்படி இருந்ததுன்னு, ஐயா மீண்டும் எங்களுக்கு அவர் அனுப்புங்கன்னார். அப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதலாக அங்கே நான் சென்று ஊழியம் செய்தேன். இதெல்லாம் கடந்து வந்து அநேக இடங்களில் ஊழியத்துக்காக எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. ஒரு 75 ஆலயங்களுக்கு மேலே போனதுக்கு பிற்பாடு, எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்ததுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் உங்களை ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுக்குறத நாங்கள் கேட்டோம், எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. ஐயா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், பட் ஆக்டிவேஷனே கிடையாது, இது வரைக்கும் நான் ஆக்டிவேஷனே பண்ணலன்னு. இல்லை உங்களை பற்றி ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா. ஐயோ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரத்தினபுரி ஆலயத்தில் நான் செய்தி கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு எனக்கு இன்வைட் பண்ணாங்க. நானும் சரியா நான் வர்றையா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தார். துபாய் ஆலயத்திலே, துபாயிலே 3 ஆலயங்களிலே செய்தி கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் என்னையா துபாயில் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் ஐயா உங்களுக்கு இன்வைட் பண்ணுற வாங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் ஐயாட்ட என்ன சொன்னேன்னா, ஐயா நீங்கள் தயவுசெய்து நீ துபாய்க்கு வர சொல்லிட்டீங்க, நீ எந்த ஃப்ளைட் சார்ஜ் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு ரூம் போடக்கூடாது, எனக்கு சால் போற்றக்கூடாது, எனக்கு எந்த ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடாது, எந்த கிஃப்ட்டும் கொடுக்காமல் இருந்தால் நான் ஊழியத்துக்கு வரையா அப்படின்னு. சரியான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப என்னை ரொம்ப வரவேற்கிறதுல ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ரோஜா மட்டும் எனக்கு கொடுத்தேன்னா நானும் என்னோடய பெரிய பொண்ணும் அங்கே போயிருந்தோம். 3 ஆலயங்களிலே எனக்கு தேவ செய்தியை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஷார்ஜா, அதே போல் இங்கே துபாயில் 2 தமிழ் சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச் இருக்குது, வாய்ப்பு கொடுத்தார். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பேசவே முடியாத எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கார். எங்கே துபாயில் மெசேஜ் எடுக்கலான்னு சொல்லி. இன்னும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன். சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஐயர்மாரனுடைய மீட்டிங் நடக்கும். அதில் என்னையும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் போய் உட்காந்துருக்கேன். அப்போ உட்காந்துருக்கும் பொழுது ஒரு நல்ல மூத்த ஆயர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு கடைசியாக அவர் கொடுப்பாங்க. அப்போ அந்த மூத்த ஆயர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு வந்தோடனே சரி நான் பேசி முடிச்சோடனே இதயச்சந்திரன் பேசுவார்ன்ட்டார். எனக்கு சப்ஜெக்டே தெரியல, திடீர்னு பேச சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு அவர் துபாய் வரைக்கும் போய் மெசேஜ் எடுத்திருக்காரு. இப்போ அவர் பேசுவார்னு சொல்லிட்டார். டக்குன்னு நான் என்ன பண்ணேன், 2 நிமிஷம் 2 செகண்டில் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்னோட கிராஸ் பண்ணிவிட்டு நேராக ஸ்டேஜுக்கு வந்தேன். ஐயா என்னை பேச சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதே தெரியலன்னு சொல்லிட்டு, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னேன். நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படி என்று. இப்போ ஐயா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். எப்படி துபாய் வரைக்கும் ஐயா மெசேஜ் எடுத்திருக்காரு. அவர் இப்போ பேசுவான்னு சொல்லிட்டாரு. அதுக்குண்டான விளக்கத்தை ஒரு 2 செகண்டில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். எப்படின்னா, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படின்னா, நீ என்னை பற்றி தான் சொல்கிற. நீ துபாய் வரைக்கும் போய் நீ ஆலயத்திலே போய் செய்தி எடுத்தாலும், நீ அமெரிக்காவில் போய் செய்தி எடுத்தாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நீ கொடுக்குற செய்தியில், நீ கொடுக்குற பாட்டில், நீ கொடுக்குற வசனத்தில், ஒரு ஜெபத்தில் ஒருத்தராவது உணர்த்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால், என்னை பற்றி தான் நான் சொன்னேன். அப்படி இல்லை என்றால் நீ உலகம் முழுவதும் எங்கே போய் துபாயில் போய் மெசேஜ் எடுத்தாலும் சரி, அமெரிக்காவில் போய் மெசேஜ் எடுத்தாலும் சரி, உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்படி என்றால் ஒருவேளை நான் எனக்கு ஏனோ தானோ செய்தி கொடுத்துட்டு போகிறேனோ, ஏனோ தானோ ஜெபிச்சுட்டு போனேன்னா என்னுடைய தொழில் கீழே போயிடலாம், என்னுடைய உடல் சூழ்நிலை கீழே போய்விடலாம். இதுதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஐயா என்னை பெருமையாக ஊழியத்துக்கு போயிட்டு சொல்லிட்டாரு, இதில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு போய் பேசாமல் உட்காந்துட்டு, ஐயா பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி இறுக்கி அமுத்துறாரு என்னைய. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், 2ஆம் வருகையில் ஆண்டவர் வரும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? திருச்சபைக்குள்ள வருகிறவர், சபைக்குள்ள வர்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2வது வருகையில் என் ஆண்டவர் திரும்பி வருவார், அவர் முகமுகமாய் நான் காப்பேன் என்று சொல்லித்தான் இப்போ எல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? என் ஆண்டவர் வருவார், அவரை கட்டி அணைக்கப் போகிறேன் என்று சொல்லி நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி வருகிற ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பார். உனக்கு வீடு கொடுத்தனே, ஆஸ்தி அந்தஸ்து கொடுத்தேன், பெரிய படிப்பு கொடுத்தேன், பங்களா கொடுத்தேன், காரெல்லாம் கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டால், ஓடி ஒளிந்துக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, கட்டி அணைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரை. 2ஆம் வருகையில் ஆண்டவர் வருவார். நம்பிக்கையோடு வருகிற கிறிஸ்தவ ஜனங்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் கூடுகிறோம், நம்பிக்கையோடு வருகிறோம். எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டால், ஐயா நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஐயா உங்களுக்காக ஒரு ஆத்மாவை நான் தயார்படுத்தியிருக்கேன், ஒரு ஆத்மாவையான்னு சொல்லி தயார்படுத்தியிருக்கேன்.
என்று சொல்லித்தான் ஆண்டவருக்கு இப்போ எனக்கு எத்தனையோ பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். பிஸ்னஸில் எவ்வளவோ காரியங்களை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட 45 நாடுகளுக்கு மேலே நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸ்பெயினுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 டைம் போயிட்டு வந்திருப்பேன். கிரீஸ், தெசலோனிக்கு பட்டணம் இங்கே பைபிளில் பார்த்துருப்பீங்க. மெக்கதோனியா பட்டணம் பைபிளில் பார்த்துருப்பீங்க. கொரிந்து பட்டணம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் ரெகுலராக போகிற காரியங்கள். கிறிஸ்குவார்ட்டருங்கிற கம்பெனியை வச்சு பவுல் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் நான் அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் அதிக பயணங்கள் எனக்கு உண்டு. 45 நாடுகளுக்கு மேலே நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்கே ஒரு சாதாரண மலை மேலே பிறந்த எனக்கு எப்படி இது வந்தது? ஒரு சைடில் ஊழியம், ஒரு சைடில் பிஸ்னஸ் இருக்கலாம், இன்னொரு சைடில் ஊழியத்தை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த டீம் மீட்டிங். இந்த டீம் மீட்டிங் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒரு வேளை எனக்கு ஈரோட்டில் பகுதியில் டீம் மீட்டிங்கில் 2வது டைம் கூப்பிட்டாங்க. என்னால் போக முடியல, ஏன்னா பிஸி ஆகிடுச்சு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சூய பவுலாளம் திருப்பூரில் நான் கமிட்டியில் இருந்தாலும் நான் அதில் அட்டன் பண்ண மாட்டேன். மெசேஜுக்கெல்லாம் ரெகுலராக என்னை இன்வைட் பண்ணுவாங்க. இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கிறேன். ஊட்டி, வால்பாறை, திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர் பகுதியில் போகாத ஆலைகளே கிடையாது. ஈரோடு பகுதி, அதே போல் திருச்சி ஏரியா, டைசிஸ் வேறு இது, இந்த பகுதியில் எல்லாம் புதுக்கோட்டை, மதுரை, இப்படி எல்லாம் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியம் ஒரு பக்கம் இருக்கிறது. எதற்குன்னு கேட்டால், சாதாரண என்னுடைய தாய், நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன மீட்டிங்கில் 1.5 மணி நேரம் பேசிட்டேன், எனக்கு என்னன்னே தெரியாமல். இப்போ நான் பேச விரும்பலை. ஒரு சின்ன செய்தி கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். என்னுடைய தாய் இதில் வால்பாறை பகுதியில் வேலை செய்யும்போது என்னுடைய தாய்க்கு பிறந்த பொழுதே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் அவர்களுக்கு வந்து வெடுப்புன்னு சொல்லுவாங்க. அது உடம்பு முழுவதும் இருக்கும். அப்போ என்னுடைய பிரதர் முதல் பிறந்துட்டார். அப்புறம் நான் ஒருவேளை நான் பிறந்துட்டா பெண் பிள்ளையாய் பிறந்து விட்டால் ஒருவேளை உனக்கும் அதே போல் வந்து விடுமே சொல்லி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டா அந்த பெண் பிள்ளைக்கு இந்த உடம்பெல்லாம் இந்த மாதிரி காயங்காயமாக வந்துடுமே, அதனால் நம்மளுக்கு பெண் பிள்ளை வேண்டாம். எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன், நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைய அழிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா. அப்போ அழிக்கலான்னு சொல்லும் பொழுது எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதற்குண்டான அழிக்கிறதுக்குண்டான மாத்திரை, அதுக்குண்டான பொருள் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எதற்கு? என்னை அழிப்பதற்கு. ஒரு வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். கடவுள் என்னை அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். யாருனாலையும் அழிக்க முடியாது. என் தகப்பன் நினச்சாலும் அழிக்க முடியல, என் தாய் நினச்சாலும் அழிக்க முடியல. இதை சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படலை. ஏன்னா அன்றைக்கே ஆண்டவர் என்னை வந்து குறித்து விட்டார், முன்குறித்து விட்டார். இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்றைக்கே முடிந்து கொடுத்தார். என்னோட தாய் அழிப்பதற்காக உள்ளே மருந்துகளை அனுப்பும் பொழுது உள்ளுக்குள் இருந்த நான் அதையெல்லாம் தள்ளிவிட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த அழிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியான எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஊழியம் இல்லைன்னா என்னோட பிஸ்னஸ் இன்றைக்கி இல்லை. பெரிய பெரிய போராட்டங்களை சந்திச்சிருக்கிறேன், பெரிய பெரிய காரியங்களை சந்திச்சிருக்கிறேன். போன மீட்டிங்லேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஒரு வருஷத்துலேயும் குறைஞ்சது 1.5 கோடி 2 கோடி நான் லாஸ் ஆகிடுவோம். காரணம் இந்த சூழ்நிலைகள். பிரதர் கேட்டார் நூல் விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. நூல் விலையினால 2 கோடி ரூபாய் லாஸ். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவாட்டனை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் ஃப்ளைட்டில் வந்து நிறைய குட்ஸ் அனுப்பணும், அதனால 80 லட்சம் லாஸு. கவலையே படல. நான் ஏன்னு கேட்டேன், நான் 0ல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் வால்பாறை பகுதியிலேருந்து வந்து ஏதாவது பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கேன்னா இல்லையே, நான் ஏன் கவலைப்படணும்? இப்படி லாஸ் ஆகுன்னு நான் சொல்லவே கூடாது. ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். 80 லட்சம் இல்லை, 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, இது வரைக்கும் ஒரு 10 கோடி நான் லாஸ் ஆகிருப்பேன். நெவர் மைண்ட். நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு 2 பேர் முதுகெலும்பாக இருக்காங்க. ஒன்று என்னோடய தாய், இன்னொன்று என்னோட மனைவி. முதுகெலும்பு இல்லாமல் ஒரு மனுஷன் நிற்க முடியாது. கரெக்டாக? முதுகெலும்பு இல்லாமல் நிற்க முடியாது. கூனி குறுகி போயிடுவான். வடிவத்தில் இருப்பா ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கி ஒரு முதுகெலும்போடு நிற்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தாயும் என்னுடைய மனைவியும் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம்தான் என்னை இந்தளவுக்கு வளர்த்தி விட்டுருக்கு. நான் ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துக்கு நான் வெளியே போனாலும் வந்து என்னை ஆசீர்வதித்து உள்ள கூட்டு என்னை வெளியே அனுப்பும் பொழுது சிலுவை போட்டு அனுப்புகிறாள் என் தாய். ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பாடு வேதனை வரும்போது, அவமானம் வரும்பொழுது அதை சொல்லி அழுகிறதற்கு என்னுடைய மனைவி. 2 பேரும் இல்லாமல் நான் இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி அடைய முடியாது. நான் வளர்ந்துட்டுன்னு சொல்லவும் முடியாது. ஒரு அவமானப்பட்ட சூழ்நிலையில் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன். இப்போவும் அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படலை. ஏன்னா எனக்கு கூட இருக்கிறது ஆண்டவர் இருக்கார். எனக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கும் ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்களுக்கு எனக்கு அழைத்து செல்லிருக்கார். இதுதான் என்னுடைய கிட்டத்தட்ட 10 வாரமாக என்னுடைய ஊழியங்களை வெளியே செய்து முடியும். இதுக்கு 10வது வாரம். ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. இன்றைக்கு ஏஜி சர்ச்சுக்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அநேக இடங்களிலே
நான் இது வரைக்கும் போய் நான் ஒரு இடத்துல கூட எனக்கு வாய்ப்பு விடுன்னு கேட்கல. அதுக்கு ஒரே உதாரணம், பிஷப் அவர்கள், தீமத்தி பிஷப் அவர்கள் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார், ஐயா நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் தர்றேன், அந்த லெட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் உங்களுக்கு மெசேஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க, நீங்கள் செய்தி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். என் மேலே அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு, அதனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அப்போ ஐயாட்ட ஃபோனில் என்ன சொன்னேன், ஐயா டோன்ட் மிஸ்டேக் மீ, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எனக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட், எஸ், ஆனால் நீங்கள் கொடுக்குற லெட்டரை நான் வாங்கி கொண்டு நான் கொடுத்துட்டு அங்கே செய்தி எடுக்கிறது அதுக்கு பேர் அழைப்பு இல்லையா? அழைப்பு என்பது அவர்களால் விருப்பப்பட்டு அழைக்கணும், லெட்டர் மூலிமா வரக்கூடாது. இன்றைக்கும் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அழைப்பு ஏஜி சர்ச்சில் 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அழைப்பு என்பது கடவுள் கொடுக்குற ஒரு அழைப்பு, மனிதன் கொடுக்கிறது அழைப்பே இல்லை. மனிதர்கள் ஆண்டவருக்கு நேராக இதை உதவி செய்யாவிட்டாலும் ஒரு விசுவாசிகள் மூலமாக, ஒரு பாஸ்டர் மூலமாக, ஒரு நல்ல நண்பர்கள் மூலமாக எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்குது. ஆகவே இது ஒரு நல்ல தருணமாக நான் நினைக்கிறேன், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நாம் என்ன பண்ணுவோம், இங்கே எனக்கு எப்படின்னு தெரியாது, ஏஜி சர்ச்சை பற்றி நான் இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதில்லை, எனக்கு தெரியல, நான் இது வரல. ஏன்னா சிஎஸ்சியில் நிறையா போயிருக்கேன், அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் நான் சீஃப் கெஸ்ட்டாக போவேன், ஸ்பீக்கராக போகும்பொழுது அங்கே என்ன வேதம் பாட வாசிப்போம்னா, இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வந்தார், கழுதை குட்டியை அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லி கழுதையின் மேல் வந்தார், அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி ஊர்வலமாக எருசலேம் வீதிக்குள்ளே வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரை சந்தோஷத்தோடும் வெள்ளை ஆடைகள் அணிந்து புது புது ஆடைகளை அணிந்து ஓசன்னா 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 என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். யாரைய? ஆண்டவரை, இல்லையா? எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்ட் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஊர்வலமாக போய்கொண்டு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? நம்ம என்ன வசனம் படிக்கிறோன்னா, அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் என்ன காரியத்தை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், கழுதையின் மேல் வந்தார், காலகாலமாக கழுதை குட்டியின் மேல் வந்தார், அமர்ந்து ஊர்வலமாக வந்தார், என்றைக்கும் இல்லாத மதிப்பு மரியாதை அவருக்கு இருந்தது, அவர் ராஜா போல வேஷம் இருந்தார், மக்கள் எல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னாளில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அழுது கொண்டிருந்தார். இந்த நான் நிறைய சப்ஜெக்டில் திருச்சபைகளை கேட்டிருக்கிறேன், அந்த அழுது கொண்டிருந்தார் சப்ஜெக்டை மறந்துடுவாங்க. ஆண்டவர் ஊர்வலமாக வந்தார், சந்தோஷமாக எல்லா மக்களை ஆர்ப்பரித்து அவர் செய்த அதிசயங்களையும் அடையாளங்களையும் குறித்து சந்தோஷமாக அவருக்கு ஆர்ப்பரிப்பார்கள், ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் பின்னால் கொண்டிருக்கிற கழுதையின் மேல் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய கண் அழுது கொண்டே இருந்ததாம். எருசலேம் நகரை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து அழுது கொண்டே இருந்தாராம். யாருமே அதை பற்றி நம்ம கவனிக்கிறதில்லை. அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுது கொண்டிருந்தார்? அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு, பல அவமானங்களை படுவதற்கு முன்பு, பல கஷ்டங்களை படுவதற்கு முன்பு, வேதனையை துன்பப்படுவதற்கு முன்பு, அந்த யூத நகரமாக எருசலேமுக்குள்ளே வரும் பொழுது அந்த எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. ஏன் அழுது என்று கேட்டால், 3 விதமான அழுகை அழுதிருக்கிறார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் தெரியும், வேதாகமத்தில் 3 அழுகைகள் உண்டு. ஒன்று, தனி மனிதர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார், இல்லையா? முதல் அழுகை. 2ஆம் அழுகை, எருசலேம் நகரில் வீதிகளிலே யூத ஜனங்களை பார்த்து இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி அழுகிறார். 3வது, கெத்செமனே தோட்டத்திலே பாடுகளுக்காக அழுகிறார். இது அவருடைய அழுகை. அந்த வீதிகளிலே அவர் வரும் பொழுது, இப்போ எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, ஓசனா ஏஸ்பனா என்று சொல்லி வீதிகளில் எல்லா ஊர்வலமாக போய்கொண்டிருப்பாங்க. பின்னால் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், யூத ஜனங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவோ போதகங்கள் பண்ணி, எவ்வளவோ பிரசங்கங்கள் பண்ணி, எவ்வளவோ தியாகங்கள் செய்து இந்த யூத ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி யூத ஜனங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். அழுகையோடு அழுகையா ஒரு பிரசங்கமும் செய்திருக்கிறார், அழுகையோடு அழுகையா ஒரு தீர்ப்பும் கூறியிருக்கிறார். நம்ம என்ன பார்ப்போம்னா, ஓசன்னா பாடினோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார், இது காலங்காலமாக நடக்கிறது. ஆனால் பின்னால் ஒருவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுக 3 அழுகைகள். அழுகையோடு அழுகையா ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறார், அழுகையோடு அழுகையா ஒரு தீர்ப்பும் கூறியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நானே படிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம், ஒரே நிமிஷம், 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இது யார் பார்த்தா? யாருமே நம்ம கவனிக்கல. ஊர்வலமாக வர்றது தான் பார்க்குறோம். கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஏன் அழுகணும்? காரணம் வேணும் இல்லையா? இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஆண்டவர். நம்ம எல்லாரும் இந்த கேள்வியை நம்ம கேட்போம். ஆண்டவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? என்ன சொல்லுவோம்? பாவிகளை, நன்றிம்மா, பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எதற்காக வந்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அதுவும் ஒரு காரணம். திக்கற்ற பிள்ளைகள், நொறுங்குண்டவர்கள், காயப்பட்டு கிடக்கிறவர்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களை, கட்டுண்டவர்களை அவிழ்ப்பதற்காகத்தான் என்னை அனுப்பினார்னு ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு. அதற்காகத்தான் வந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவிகளை ரட்சிக்க, அது ஓகே. ஆனால் அவர் எதற்காக வந்தான்னு சொல்லி ஏசாயா 63 இருக்குது. நொறுங்குண்டு போய் இருக்கிற உங்களை என்னையும் மீட்பதற்காக, கட்டுண்டு போய் இருக்கிற உங்களை, கட்டுண்டுன்னா கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏன் அவர் அழுக வேண்டும்? இதெல்லாம் அவர் நம்ம கட்டவிழ்க்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்மளை சுகப்படுத்துவதற்காக, திக்கற்ற பிள்ளைகளை தூக்கி எடுப்பதற்காக வந்த ஆண்டவர் ஏன் அழுக வேண்டும்? ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? ஏன் அழுக வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் ஏன் அழுகணும்? எல்லா காரியத்தையும் அவர் நல்லா கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு. ஏன் ஆண்டவர் அழுக வேண்டும் என்று கேட்டால், பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு ஒரு கடன் பிரச்சனை என்றால் யார்கிட்ட போய் அழுவேன்? ஆண்டவரிடத்தில் போய் அழுவேன். மக்களுக்கு, ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு ஒரு பலவீனமாக இருந்தால், நமக்கு வர்ற பலவீனம் அவருக்கு வந்தது போல, நமக்கு வந்த கடன் பிரச்சனை அவருக்கு வந்தது போல, நமக்கு வந்த சோதனை வேதனை எல்லாமே அவருக்கு வந்தது போல, ஆகவே அவர் கண்ணீர் விட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அழுகிறார். ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம யார்கிட்ட போகிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறோம். இன்றைக்கு அழுகிற ஆண்டவர் கிடைத்திருப்பது, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னால், அழுகிற ஆண்டவர் யாராவது கிடைத்திருப்பாங்களா? நம்மளுக்கு பார்த்துருந்தா கிறிஸ்துவுக்கு மாட்டிருந்தே அழுகிற ஆண்டவர் கிடைத்திருப்பார். பூமிக்கு வந்த ஆண்டவர் சஞ்சலம் நிறைந்த அந்த பூமியை பார்த்து அழாதே என்று சொன்னார். அழுகிற ஜனங்களையும் கண்டார், அழாதே என்று கண்ணீரையும் துடைத்தார், தாமும் அழுதார். இப்படி அழுகிற ஆண்டவர் கிடைத்திருப்பது இந்த பூமியில் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ தெய்வங்கள் அழுதுருக்காங்களா அவங்க விசுவாசிகளுக்காக? கிடையவே கிடையாது. அழுகிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை தான் இந்த எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். யூத ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். என் ஜனங்களுக்காக நான் அழ வேண்டும் என்று சொல்லி அங்கே அழுகிறார். ரெண்டாவதாக, அழுகையோடு அழுகை ஒரு ஒரு பிரசங்கம் செய்கிறார். என்ன பிரசங்கம் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். அதே 42வது வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நடப்பிப்பாயானால் அது நலமாக இருக்கும், இப்பொழுதோ உன் கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், நாளைக்கு இல்லை, நாளானைக்கு இல்லை, நாம் நாளைக்கு இருப்போம் என்பது நிச்சயம் அல்ல. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் இப்பொழுதே மனம் திரும்பு என்று சொல்லி அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு, தன்னுடைய பாடுகளை எல்லாம் ஏற்பதற்கு முன்பே இந்த காரியத்தை சொல்லிவிட்டார். அழுகையோடு அழுகை ஒரு பிரசங்கம் செய்கிறார் எருசலேம் நகரை பார்த்து. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நடப்பிப்பாயானால் நலமாய் இருக்கும், நீ செய்கிற பாவங்கள் உன் கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. வசனத்தை படித்து பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நடப்பிப்பாயானால் அது நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நீங்களும் நானும் செய்கிற பாவங்கள் நம் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, இப்பொழுதே மனம் திரும்ப என்று சொல்லி எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். யூத ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். மூன்றாவது, ஒரு தீர்ப்பும் கூறியிருக்கிறார். அது என்ன தீர்ப்பு தெரியுங்களா? பிரியமானவர்களே, வேதாகமத்திலே நல்ல வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்த்து மடித்து வச்சு விடுறோம் இல்லையா? என்ன நல்ல வசனம் பார்க்குதோ நம்ம மனசுக்கு திருப்தியான வசனங்களை மட்டும் பார்த்து மடித்து விடுகிறோம். ஆனால் எல்லா காரியத்தையும் நம்ம படித்து பார்க்கணும். இந்த மூன்றாவது என்ன தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே 43வது வசனத்தை பார்த்தோம்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனால், உன் சத்துருக்கள் உன் சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லில் மேல் கல்லிராதபடி அதமாக்குவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லிட்டார். இது ஒரு தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்குள்ள வரும்பொழுது யூத ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்கள் முதல்ல
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனை படைத்ததற்காக வருத்தப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் இருக்கும் இல்லையா? ஆனால் இதே புதிய ஏற்பாட்டில் அவர் அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பு யூத நகரத்துக்குள்ள வரும்பொழுது எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது 3 முறை அழுதிருக்கிறார் ஆண்டவர், உங்களுக்காகவும் எனக்காகவும். 3 முறை அழுத ஆண்டவர் மீண்டும் அந்த எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. யூத ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி, உனக்கு கிடைத்த இந்த நாள் இலாகிலும் மனம் திரும்பு. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நாம் இருப்போம் என்று சொல்ல முடியாது. மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணின இடங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, எருசலேமுடைய வீதியில் பிரசங்கம் பண்ணினார், ஊழியங்கள் செய்தார், மலைகளிலே ஊழியங்கள் செய்தார், கடல் மணற்பரப்பிலே ஊழியங்கள் செய்தார், வீதிகளிலே ஊழியம் செய்தார். இதையெல்லாம் ஒரு ஜனங்கள் கேட்டது, ஒரு கூட்டம் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு கூட்டம் இப்படி ஊழியங்கள் செய்கிற போது மனம் திரும்பு என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் கேட்ட கூட்டம் யார் என்று கேட்டால், குருடர்கள் கேட்டார்கள், சப்பானியர்கள் கேட்டார்கள், இன்னும் பிசாசுகள் கூட கேட்டது. யார் கேட்கல தெரியுமா? யூத ஜனங்களோ காது கொடுத்து கேட்கவில்லை. அதனால தான் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் மனம் திரும்பு. யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் மனம் திரும்பு. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நடப்பிப்பாய், ஆனால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ நீ செய்கிற பாவங்கள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, அதை மாற்றிக்கொள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். அழுகையோடு அழுகையா. தீர்ப்பு என்ன சொல்கிறார்? ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி உன்னை அதமாக்குவேன் என்று சொல்ல. இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வேண்டாம், அதுக்கு நம்ம போகவே வேண்டாம். அதற்கு பயந்த பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக வசதிகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல செல்வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா இன்னும் 40, 50, 60, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய சந்ததியாருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? ஒரு பூ போல வைத்திருக்கிறார், ஒரு பிரகாசிப்பல் போல வைத்திருக்கிறார். எப்படி பிரகாசிக்கிறதுனா, ஒரு தங்கம் வெட்டி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அது ஷேப்லெஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. தங்கம் வெட்டி எடுக்கும்போது அது உருவம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவம் இல்லாமல் இருந்தோம், தங்கம் தான் உருவம் இல்லாமல் இருந்தோம். அந்த தங்கத்தை வெட்டி எடுத்ததுக்கு பிற்பாடு அதை கொண்டு வந்து 45 ஆண்டுகளுக்கு உங்களையும் என்னையும் 45 ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களையும் என்னையும் அந்த தங்கத்தை போல எடுத்து வந்து அது ஒரு பட்டறையில் கொடுத்து நல்ல சுத்தியில் வச்சு அடித்து நரம் வச்சு அறுத்து கொட்டுன்னு கொட்டி இல்லையா, நல்லா ஒரு அணிகலன் மாலை செஞ்சு ஒரு தோடு மாதிரி செஞ்சு ஒரு ஷோரூமில் கொண்டு போய் லைட்டு கீழே வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் பிரியமானவர்களே மின்னிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. எப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? மின்னிக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அடிமைகளாக இருந்தோம், இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் எவ்வளோ காரியத்தில் வழி நடத்தியிருக்கிறார். இந்த டீம் மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமில்லாத நிலைமையிலே இந்த மைக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாத நிலைமையில் வந்த எனக்கு இன்றைக்கு அநேக ஆலயங்கள் நாடு முழுவதும் தேசம் முழுவதும் அந்நிய நாடுகளுக்கும் கடல் கடந்தும் போய் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எதற்குன்னா, அது ஒரு பிஸ்னஸையும் கொடுத்துருக்கார் ஆண்டவர். எதற்குன்னு என்று கேட்டால், அதிலிருந்து ஒரு இடத்துக்கு நான் போவதற்கு எனக்கு பணம் செலவுக்கு வேணும் இல்லையா, இதையும் பயன்படுத்த வேண்டும், ஊழியத்தையும் நான் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல உள்ளே வரும்பொழுதே எனக்கு ஒரு ரொம்ப அப்சர்வேஷன் இருந்தது. உணர்த்தப்பட்ட ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே வந்தோடனே ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம், வைப்ரேஷன் இருக்கும். அது ஒரு சிலருக்கு அது உணர்த்தப்படலாம். அது அப்படி உணர்த்தப்பட்ட ஒரு மனுஷன்னா அது நானும் ஒருவன். இன்றைக்கு உள்ளே வரும்போது ஒரு சில பிரதர் மட்டும்தான், 2 பேரும் தான் இருந்தாங்க. அப்படி வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அது உணர்த்தப்பட்ட ஒரு நிலைமை. என்னன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரியம் எனக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த உணர்த்தப்பட்ட காரியம் இந்த இடத்துல வந்து அதை நான் உண்மையாலுமே அதை கண்டுகொண்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்துவதற்கு திருப்பூர்லேருந்து வந்தாலும் சரி, வேறு எங்கேருந்து வந்தாலும் எந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு தயங்கவே மாட்டேன். எந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வாகனம் கொடுத்துருக்கிறார். சொன்ன டைமில் போயிருப்பேன். இது வரைக்கும் எந்த இடத்துல எந்த ஆலயத்துக்கும் நான் நேரம் கழித்து நான் போனதே இல்லை. டைம் லேட்டாக போனதே கிடையாது. ஊட்டியில் போவேன், திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். கன்வென்ஷனுக்கு அடுத்த நாள் போனால் கூட வீட்டுக்கு வந்துடுவேன். திரும்ப மறுபடியும் போவேன் 3 நாள். ஊட்டி, வால்பாறை இது பகுதியிலெல்லாம் போயிருக்கேன். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கால் இல்லை, மத்தேயு, மார்க்கு, யோவானில் 3 ஒரு வசனம் உண்டு. போதகர் ஒருவர், ஊழியர் ஒருவர் ஊழியம் செய்ய போனால் சொந்த ஊரில் கனம் இருக்காதான் இல்லையா? சொந்த ஊருக்கு போனால் கனம் இருக்காது, மதிப்பு மரியாதை இருக்காது. எனக்கு ஒரு வாய்ப்பை இதை கடவுள் உடை தெரிந்திருக்கிறான்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொந்த ஊர், நான் பிறந்தது வால்பாறை.
என்னுடைய சொந்த ஊர் கண்ணபுரம், காங்கேயம் பக்கம் கண்ணபுரம். நான் என்னுடைய சொந்த மக்கள்லாம் இருக்கிறது காங்கேயம் பகுதி. இந்த மூன்றுமே எனக்கு சொந்த ஊர். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையுமே வால்பாறை பகுதியில் இன்றைக்கு வரைகளா, போன வாரம் நான் வால்பாறை செய்த முடிஸ் பகுதியில் ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். இந்த வால்பாறை பகுதியில் எல்லா இடத்துக்கும் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுப்பேன். வால்பாடு மெயின் சர்ச்சிலிருந்து, எல்லா கிராம சர்ச்சிலேருந்து எனக்கு அழைப்பு வரும். அப்போ சொந்த ஊரில் ஒரு மனுஷனுக்கு போகும்போது கனம் இருக்காது. ஆனால் மண்ணின் மைந்தன் சொல்லி எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதை கடவுள் உடைத்தெறிந்திருக்கிறார். மண்ணின் மைந்தன் ஊழியத்துக்காக வந்திருக்கான்னு சொல்லி அடிக்கடி நான் வால்பாறை பகுதிக்கு போவேன். அதே போல் என்னோடய சொந்த கிராமமாகிய கண்ணபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபையில் வருஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதில் நான் தான் ஸ்பீக்கராக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சொந்த ஊரில் கணத்தை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். காங்கேயம் பகுதியில் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு எப்பொழுதுமே எனக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3 இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில். இப்போ நான் வளர்ந்து இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது திருப்பூர் பகுதியில். திருப்பூரில் நான் போகாத ஆலயங்களே கிடையாது. என்னுடைய சொந்த ஆலயத்திலும் எனக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. ஏன்று கேட்டால் அந்த இடத்துல இங்கே மட்டும்தான் நான் வந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்திலும் நான் சாட்சிகள் நான் சொன்னதே இல்லை. ஆண்டோடைய ஊழியத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருவேளை எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தாக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. என்னோடய சாட்சிகள் நிறைய இருக்குது. ஒருவேளை நான் என்னை வந்து பெருமைப்படுத்தி கொண்டோனோ, ஊழியத்துக்கு வந்த நான் என்னை பெருமைப்படுத்தி கொண்டோன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது ஒரு ஐயா என்கிட்ட என்ன சொன்னார், அப்படி இல்லையா, நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி மேலே வந்துட்டுருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்கிறது மக்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அது தெரியும்னு சொன்னார். கரெக்டு தாயா. பட் எனக்கு அது என்னால் அது வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த வைப்ரேஷனோடு இருக்கும் பொழுது என்னை பற்றி எனக்கு சொல்கிறக்கே என்னால் முடியாது. இன்றைக்கும் பிரதர் வந்து நீங்கள் ஒரு சாட்சியை சொல்லுங்கள், ஒரு வார்த்தையும் கொடுக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் நான் சொந்த பேச்சு நான் பேசினதே இல்லை. துபாயில் போய் பேசினப்போ கூட நான் எந்த சாட்சியும் நான் சொல்லவே இல்லை. கடவுள் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறனால தான் இன்றைக்கி அநேக இடங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஊழியம் வலது கையில் ஒரு சமாதானமாக செய்யக்கூடியது, இடது கையில் வியாபாரம் ஒரு கடினமான போராட்டம். ரெண்டையும் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் மாறினாலும் கீழே விழுந்துருவோம் இல்லையா, கொஞ்சம் மாறினாலும் அவுட்டு. ஊழியத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் யாரும் கூப்பிட மாட்டாங்க. உங்களை கூப்பிடுவாங்களா? இந்த மனுஷனை கூப்பிட்டா தேவையில்லாத வாசவர் ரொம்ப பேசுவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டை கவனமாக செய்ய வேண்டும். நான் போராட்டமான சூழ்நிலை தான், மிகவும் போராட்டமான சூழ்நிலை. இப்போ நான் ஊழியம் பண்ணுறது என்னுடைய ஜனங்களுக்கு அநேகருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவனுக்கெல்லாம் வருதா, இவனெல்லாம் ஊழியம் பண்ணுறானா? இன்றும் எனக்கு அந்த அவமானங்கள் உண்டு. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கடவுள்கிட்ட நான் அதிகமாக என்ன கேட்குறேன் தெரியுங்களா? நிறையா செல்வம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வசதி கிடைக்கணும் ஆண்டவரே, என்னோடய பிஸ்னஸ் நல்ல வழியாக போகணும் ஆண்டவரே, என்னிடத்துல நிறையா பேர் எனக்கு வேலை செய்யணும் ஆண்டவரே, நான் நிறைய உலகம் முழுவதும் போகணும் ஆண்டவரே, நிறைய மக்கள் என்னை வந்து மகிமைப்படுத்தணுமே ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி கேட்காமல் நான் கேட்பது ஆண்டவர்கிட்ட நீங்கள் நம்பணும். தயவுசெய்து ஆலயத்தில் நம்பணும். நான் கேட்பது எல்லாமே கஷ்டங்களை கொடுங்க ஆண்டவரேன்னு தான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கல ஏன் கஷ்டங்களை கொடுன்னு கேட்குறீங்க? எல்லா வசதியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும், ஏன் கஷ்டங்களை கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பாக கேட்கணும். ஏன் கஷ்டத்தை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், கஷ்டத்தை கொடுக்கத்தான் ஆண்டவரை தேடி போவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுலேருந்து மீண்டு வந்து விட்டேன், இவ்வளவு புயல் போல ஒரு காரியத்தை கொடுத்துருக்கீங்களே, மோசமான கெட்ட வார்த்தைகளை வாங்கி கொண்டிருக்கிறேனே, இதுலேருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சி 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 நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ப்ரேயர் ஹால் உண்டு. எல்லா வீட்லேயும் ப்ரேயர் ஹால் இருக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு 100 பேர் அளவுக்கு உட்கார்ற ஒரு ப்ரேயர் ஹால் உண்டு. எங்கள் வீட்டில் எனக்கு ஏதாவது கஷ்டம், என்னோடய பிள்ளைகள், என்னோடய மனைவி எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த ப்ரேயர்களில் நாங்கள் போய் அது மண்டிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது அங்கே ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் எங்களுக்கு வீண் போகவே இல்லை. ஒரு நாளும் எங்களுக்கு வீண் போகவே இல்லை. ஒரு சாதாரணமாக 0 இருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு 25 கோடி ரூபாய்க்கு என்னை முதலீடு இல்லாமல் இன்றைக்கு என்னை ஆண்டு முழுவதும் 25 கோடி ரூபாய்க்கு எனக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அநேக வெளிநாடுகளுக்கு போக செய்திருக்கிறார். அநேக ஊழியங்களுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை கூட நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். 2ஆம் வருகையில் ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்காக ஒரு ஊழியத்தை செய்தேன், உமக்காக ஒரு ஆத்மாவை தயார்படுத்திக்கிறேன், போது ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளிலிருந்து அநேக மக்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், ஒரு ஆத்துமா 10,000 பேர் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன், அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை, அதிலிருந்து ஒருவர்
உணர்த்தப்பட்டால் போதும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஜெபிச்சு வரும்பொழுது, ஒவ்வொரு மீட்டிங்கில் முடிச்சு நான் வெளியே வரும்போது 2 பேர் இல்லை 5 பேர் 10 பேர் என்கிட்ட வந்து அதை பற்றி பேசும்பொழுது, ஐயா நீங்கள் கொடுத்த அந்த வசனத்திலிருந்து எனக்கு உணர்த்தப்பட்டதாக இருக்குது, நீங்கள் பாடின பாடல் எனக்கு உணர்த்தப்பட்டதாக இருக்குது, நீ சொன்ன வசனங்கள் ஒன்றே ஒன்று அந்த வரி என்னை தொட்டது என்று சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க. இதுதான் என்னுடைய சந்தோஷம். பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம், பெரிய கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். உன்னால் ஒரு நன்மையான காரியம் யாருக்கு நடந்தது? ஒரு மனுஷன் உணர்த்தப்பட்டானா? நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு விஷயம் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Your storms are only temporary என்ற தலைப்பிலே உன் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள், உன் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்க புயல் போல வந்த, வெள்ளம் போல வந்த மோசமான சம்பவங்கள் இன்றும் என்னை வாட்டி எடுக்கிறதே என்று சொல்லி, ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள வந்து, இந்த சபையிலே வந்து தங்கி அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்திருக்கலாம். ஒருவேளை வேதனையோடு துக்கத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம். அடுத்த வேளை என்னுடைய மகள் படிப்புக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த தேவாலயத்துக்குள் வந்து ஒரு புயல் போல வந்து அமர்ந்திருக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனை என்னை வாட்டுகிறதே என்று சொல்லி துக்கத்தோடு வந்திருக்கலாம். கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீர், எங்களுடைய கண்ணீரை கண்டீர். என்னுடைய வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஏக்கத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற தாய்மார்களை நீர் கண்ணீரை கண்டீர் ஆண்டவரே. என்னுடைய கடன் பிரச்சனையில் வேதனையிலே சிக்கி தவிக்கிறேனே, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லி ஒரு புயல் போல வேகத்தில் வந்து அமர்ந்திருக்கலாம் ஆண்டவரே. என்னோட பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, என்னுடைய வீட்டில் இவ்வளவு கஷ்டங்கள் பாரங்கள் உண்டு, கட்டுண்டு கிடக்கிறோமே, எங்களை கட்டவிழ்ப்பதற்கு யாராவது இல்லையா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கட்டவிழ்ப்பதற்காக, திக்கற்ற பிள்ளைகளாக எங்களை மீட்டெடுப்பதற்காக நாம் வருகிலே வரும்பொழுது தேவாலயத்தில் வந்து நாங்கள் தங்கி ஒரு நம்பிக்கையோடு என் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி கட்டி அணைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொன்னது போல இந்த சபையை வழிநடத்துகிற மெய்ப்பரை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஊழியத்தின் பாதையிலே உலக பிரகாரமான எவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் உண்டு. அது அவர்களுக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டவரே. மனுஷர்கள் நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறீர். பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயா அவருடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீர் சுவாமி. நீர் 2ஆம் வருகையிலே வரும்பொழுது எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது உமக்காக ஆண்டவரே இந்த ஆத்மாவை நான் தயார்படுத்தி இருக்கிறேனே என்று சொல்லி அந்த மகனை நீர் உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறீர் சுவாமி. அவர் ஊழியத்தின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் மூடி வைக்காமல் அதை விளக்குத்தண்டின் மேல் வைத்து அந்த பிள்ளையை மற்ற மக்களுக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளையாக அந்த மகனை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் சுவாமி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உமக்காக ஊழியத்திற்காக இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அநேக பாடுகள் உண்டு சாமி, அநேக வேதனைகள் உண்டு.
தாங்க முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத காரியங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த ஆலயத்தை நடத்துகிற அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் சாமி. அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அவரோடு இருக்கிற விசுவாசிகள், நண்பர்கள், ஊழியத்தை இசைக்கருவி வாசிக்கிறவர்கள், பாடல் குழுவினர்கள், ஆலயத்தை சுத்தம் செய்கிறவர்கள், அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஜனங்கள், எல்லா விசுவாசிகளையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. பின்னாளிலே இந்த இடம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இடமாக, ஒரு ஆச்சரியமாக, பின்னாளிலே ஒரு உயர்ந்த அடைக்கலமான, உயர்ந்த கோபுரமாக இந்த இடத்திலே இந்த தேவாலயத்தை நிரப்பப் போவதற்காக நன்றி சுவாமி. அதற்காக அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை தாரும் கர்த்தாவே. எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும், காரி உமிழ்ந்த மத்தியிலும் சாமி, அதையெல்லாம் துடைத்தெறிந்து நீர் சிலுவைக்கு சென்றீர் ஆண்டவரே. அதே போல அந்த மகனுக்கு கர்த்தாவே நல்ல தைரியத்தை தாரும் சாமி. இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி, என் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார், என் ஆண்டவர் அடையாளங்கள் செய்தார், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் வந்து தங்கி தாபரிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். மகனுக்கு உடன் வேலை செய்கிற மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். வந்து தங்கி தாபரிக்கிற பாக்கியத்தை தாரும். அடியனை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you so much brother. Your storms are only temporary. நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடியும் போதையும் அதை சம்மரைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மரைஸ் பண்ணுவதற்கு ரெண்டே எடுத்துக்காட்டுகள் தான். இடது கை, ஓகே, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில் எவ்வளோ சிரமப்பட்டாலும் நம்ம நிச்சயமாக நம்ம முன்னேறுவோம். நம்ம வலது கை ஆண்டவருக்காக நம்ம பயன்பட வேண்டும். ஸோ அதுதான் இதனுடைய சம்மரைஸ். அண்ட் இட் வாஸ் ரியலி a blessed message to all of us, included me also. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை உபத்திரத்தோடு இந்த நாள் வந்திருந்தா, சகோதரர் சொன்ன மெசேஜை போல் இட் இல் ஆல் டெம்பரவரி. நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம்மோடு கூட செய்வார். இந்த வேளையிலும் முதலாவது யாராவது இந்த பிஸ்னஸ்மேன் மீட்டிங்க்கு இன்றைக்கி வந்திருக்கிறீங்களா? உங்கள் கைகளை மட்டும் உயர்த்தி காமிங்க. யாராவது முதலாவது வந்திருக்கிறீங்களா? ஃபஸ்ட் டைம்? ஓகே, பின்னாடி வந்திருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது சண்டே இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். இந்த ஆலயத்தில் வைத்து 6:30 மணிக்கு நடைபெறும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், உங்களோட வேலை பார்க்கிறவர்களை ஒருவரையாவது நீங்கள் அழைத்து வரும்படியும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் நம்மளோடு கூட சீனியர் பாஸ்டர் அவர்கள், ஜேம்ஸ் வில்லிங்சன் ஐயா அவர்கள் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. அவங்க நமக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. அதற்கப்புறமாக நமக்கு ஒரு டின்னர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வில் ஆல் ஜாயின் த டின்னர் ஆல்சோ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி இந்த டீம் பிஸ்னஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை, சாட்சியை, அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதான அருமையான இதயச்சந்தன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எளிய முறையில் ஆரம்பித்தாலும் அதே எளிமை இன்றைக்கும் அதே தாழ்மையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தவும், ஊழியத்தில் பயன்படுத்தவும் தொடர்ந்து நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இதை போல் கர்த்தரை ஆராதிக்கிற பிஸ்னஸ் பீப்புள் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் உயர்ந்த நிலைமையில் வரணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாகினாலே ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. பொதுவாக நம்ம எல்லாரும் கஷ்டங்கள்லேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதிக கஷ்டங்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறதான வித்தியாசமான ஜெபம் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில்
வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இவைகள்தான் தேவனை அறியவும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கடினமான பிரச்சனை வருதுன்னா அது ஆண்டவர் அற்புதம் செய்வதற்குரிய தருணம் என்பதை அப்படிப்பட்டதான பார்வையில் பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அவ்வளோதான் முடிஞ்சு. உலக மனுஷன் அப்படி தான் நினைப்பான், அந்த பிரச்சனை அவ்வளோதான், இனி காணாமல் போயிடுவார். ஆனால் ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறார்? அவைகள் ஒவ்வொன்றும் அவர் கிரியை செய்கிற அற்புதத்தை செய்வதற்கு, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறதான தருணங்கள் என்கிறதான நிலையிலே பார்ப்போம் என்றால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். ஒரு நியூ ஃபைனான்ஷியல் இயர் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த வருஷத்தில் ஒருவேளை நிறைய கஷ்டங்கள், நிறைய பாடுகள், நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டில், இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த மாதிரி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையினால ஒருவேளை இந்த மாதத்திலே சில போராட்டங்களோடு ஆரம்பித்தாலும் நல்ல சாட்சியை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் மேலே உறுதியான விசுவாசத்தை வைப்போம். நிச்சயமாக இந்த வருஷம் முடியும் போது நிறைய சாட்சிகளோட உங்கள் வாழ்க்கையில் வருகிற கடினமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் அற்புதத்தின் நேரங்களாக, தேவ வல்லமை வெளிப்படுத்துகிறதான நேரங்களாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் தலைவணிக்கு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற உம்முடைய மகனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்கள ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் எல்லை பெரிதாக்குங்க, இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க, இன்னும் நிறைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க, இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிறபடினால், உம்முடைய பெயர் தங்களுடைய பிஸ்னஸில் அடங்கி இருக்கிறதுனால ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நீர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை, உம்மை மையமாக வைத்து செய்கிற அந்த பிஸ்னஸை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தி தேவ ராஜ்யத்திற்கு, ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. உம்முடைய நன்மையால் நிரப்புங்க, தெய்வீக கிருபை வரங்களால் நிரப்புங்க, அற்புத அதிசயங்களை செய்யுங்க, ஆச்சரியமான கிரியையில் நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வேத வசனத்தில் நல்ல வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஜனங்களுடைய வாழ்க்கை மறுபமாக்குற ஆண்டவருடைய ஆழமான வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. பிஸ்னஸிலும் தெய்வீக பாதுகாப்பு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய திட்டங்களை, புதிய சிந்தை, புதிய யோசனைகளை கொடுத்து வழி நடத்தும். இன்னும் இந்த புதிய நிதி ஆண்டில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவநாம மகிமைக்காக வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவங்க என்ன பிஸ்னஸ், தொழில், வியாபாரம் செய்தாலும் ஆண்டவரை உம்முடைய கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். கேட்ட செய்தியை போல ஆண்டவரை, ஒரு புறம் வேலை, இன்னொரு புறம் ஊழியம் என்ற நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்ய சிந்தையோடு, உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக சேவை செய்ய, எங்களுடைய வேலைகளின் மத்தியில் உமக்கு முதலிடம் கொடுக்க, உமக்கு ஊழியம் செய்ய, இந்த நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்வீர். புதிதாய் ஒருவேளை வந்து இன்றைக்கு பல நெருக்கமான தேவைகளோடு கூட வந்திருந்தால் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிற தேவன் அற்புதம் செய்யுங்க, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆண்டவர் தொடுவீராக. அவருடைய வேதனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்த ஜெபிக்கிறோம். ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடைபெறட்டும். நீண்ட நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற, நீண்ட நாட்களாய் ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்கிறதான நிலையில் அடைக்கப்பட்ட வாசல்களோடு, எல்லா பக்கமும் நெருக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு சிலருக்கா ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் புதிய வாசலை திறப்பீராக. திறந்த வாசலை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கரம் நீட்டப்பட ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யும். எல்லா தடைகளும் மாறட்டும், வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அற்புதம் செய் கரத்தை நீட்டும் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாய்க்கும், பெருக்கத்தின் அற்புதம் உண்டாகட்டும். கடினமான சூழ்நிலையில் அற்புதம் செய்கிற நிகழ்வுகளாக மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை விளங்க பண்ண,
தெய்வீக கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆளுகைகள் இந்த நியூ ஃபைனான்ஷியல் இயர் முழுவதும் ஆண்டவர் கூட இருந்து ஞானத்தையும் கிருபையும் ஒத்தாசையும் பலனையும் கொடுத்து உம்முடைய வார்த்தையினால வழி நடத்தி இந்த வருஷம் முழுவதும் சம்பூர்ணமாக ஆண்டவரை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற ஜெபிக்கிறோம். நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். லைஃப் தட் இஸ் அபண்டன்ட். ஆண்டவரை ஸ்தோத்திரம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தெய்வீக ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.